அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த 24ஆம் ஆண்டில் பல படங்கள், பல வெரைட்டி, நிறைய படம் வெளியிட போறோம். அதுல முதல் படமா மிஷன் 1 வெளியிடுறோம். ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் பெரிய வெற்றி படம் அமைன்னு நம்புறோம். நான் ஏற்கனவே படத்தை பார்த்தோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி நிறைய சேர்த்திருக்குன்னு சொன்னாரு விஜய் சார். அதனால இந்த படம் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்ல மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு ரொம்ப நம்புறோம். என்டையர் டீம், ஏஎல் விஜய், அருண் விஜய் சார், ஜிவி, என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்தி. Distributor and producer of Kerala film industry, Shikokan Movies, Mr. Gokan Gopalan அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். என்னோட மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் சுபாஸ்கர் படம் அது லைக்கா மூவிஸ்ல ரொம்ப தமிழ்நாட்டு மக்களே அது ஏற்றிருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இங்க கேரளா மக்கள் கூட அதை ஏற்றிருக்கு. காரணம் 2-3 படம் இந்த லைக்கா படம் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதுல மலையாளத்துக்கு மேலே இந்த மூவிஸ் படம், லைக்கா மூவிஸ் படம் விரும்புறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. இந்த மூவிக்காக பாடுபடுற வீரனும் இந்த தமிழ் குமாரும் எல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணி நம்ம இந்த படத்தை ரொம்ப நல்லா கொண்டு வந்துருக்கு. லைக்கா படம் சொன்னா அது தமிழ்நாட்டுக்கு ஒரு கம்பீரமா இருக்கு, தமிழ் மக்களுக்கே ஒரு ஆர்வமா இருக்கு. இப்படி நல்ல ஒரு முயற்சி பண்ணி நல்ல ஆக்டர்ஸ், நல்ல மியூசிக் மாஸ்டர்ஸ், சவுண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாரும் ஒத்துக்காங்க. நல்ல ஒரு டீம் இதுக்கு பின்னால ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. அவங்களுக்கு இந்த உலகத்திலே லைக்கா படத்துக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. அந்த மரியாதை மேலே கீப் பண்ணுவதற்கு ட்ரை பண்ணுவோம். அது மட்டுமல்ல, இந்த படம் இந்த மிஷன் சாப்டர் நல்ல ஒரு படமா மாறணும்னு இறைவனை பார்த்துட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹீரோ ஆஃப் மிஷன் சாப்டர் 1 அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல மிஷன் சாப்டர் 1 என்னோட முதல் பண்டிகையில் ரிலீஸ் ஆகிற ஒரு படம். ஸோ பொங்கலுக்கு வருதுன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அதே மாதிரி என்னோட ஃபேன்ஸும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு லைக்கா, சுபாஷ்கரன் சார் அண்ட் தமிழ்குமரன் சார். ஒரு நல்ல டேட்ல படம் வர்றதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம என்னதான் படம் பண்ணியிருந்தாலும் அதை கரெக்டான தேதியில் வரும்போது அதுக்கான வரவேற்பு ஆட்டோமேட்டிக்கா அது கூடுதல் வரவேற்பு கிடைக்கும். ஸோ படத்தை பத்தி சொல்லணும்னா, எஸ், என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஏஎல் விஜய் சாரோட. என்னோட ஐ திங்க் நான் பண்ண படங்கள்லயே இது அதிக பொருட்செலவுல பண்ண படம் மிஷன். I'm really happy and thanking Vijay sir for giving me this script. ஏன்னா இந்த கதை ஃபர்ஸ்ட் நாங்க வேற ஒரு கதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். திடீர்னு விஜய் சார் இந்த ஒரு மிஷன் கதையை சொன்னாரு. இமீடியட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவர் என்ன சொன்னாருன்னா, சார் உங்களை வச்சுட்டு நான் ஆக்ஷன் இல்லாம பண்ண முடியாது, ஆக்ஷனும் இருக்கணும், அதே சமயத்துல என்னோட அந்த கோர் எமோஷன்ஸும் வச்சுக்கிறேன் சார், இந்த கதையில அது எல்லாமே இருக்கு அப்படின்னாரு. ஸோ ஆனா அதே மாதிரி ஐ திங்க் இந்த படம் மிஷன் வுட் பி ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம். ஸோ எல்லாருக்கும் விஷுவலா தியேட்டருக்கு நீங்க உட்காரும் போது சவுண்ட்ல இருந்து விஷுவல்ஸ்ல இருந்து அதே மாதிரி ஆக்ஷன் எல்லாமே ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிமா கண்டிப்பா மிஷன் இருக்கும். அண்டர் கரண்ட் எமோஷன் ரொம்ப அழகா டிராவல் ஆயிட்டு இருக்கும். எனக்கும் இயலுக்கும், நான் இயலை பத்தி சொன்னேன். வண்டர்ஃபுல் கிட். அண்ட் எஸ், அஃப்கோர்ஸ் இதுல எமி ஜாக்சன் பண்ணியிருக்காங்க, அப்புறம் நிமிஷா பண்ணியிருக்காங்க, அப்புறம் பரத்,
அப்புறம் நாசர் சார் பையன், அஃப்கோர்ஸ் அபிஹாசன். ஸோ நிறைய பேர் இதுல கூட நடிச்சிருக்காங்க. அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி தட் இந்த படம் ஜனவரி 12 ரிலீஸ் ஆகுதுன்னு போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அண்ட் ஜிவி பிரகாஷ் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு. ஏன்னா இதுல வந்து அதோட சாங்ஸ் நீங்க கேட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் ஆயிருக்கு, த மெலடி சாங். அதுக்கப்புறம் அச்சமே அச்சமே ஐ திங்க் இங்க இருக்கிறவங்க பார்த்திருப்பீங்க. அது கூடிய விரைவில் அது ரிலீஸ் ஆகும். அது வந்து நீங்க பார்க்கும் போதே அதோட சாம்பிள், அவரோட ஆர்ஆரோட சாம்பிள் அதுக்கு தெரியும். ஸோ அதுதான் படத்தோட அந்த வேகத்தை கொண்டு போகும். ஸோ ஐம் ஷுவர் நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுல ஒரு படத்தை நாங்க எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து டோட்டலா ஒரு 60 to 70% லண்டன்லயும் மிச்சது இங்க எடுத்தோம். ஆல்ரெடி கிகி சொன்ன மாதிரி எங்களோட ப்ரொடியூசர்ஸ் அகைன் ராஜசேகர் ரெட்டி சார் கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஏக்கர்ல ஒரு மிகப்பெரிய செட், நீங்க படம் பார்க்கும் போது தெரியும். அந்த ஜெயில் செட்டே வந்து டோட்டலா இங்கே நாங்க போட்டு எடுத்தோம். இதுல என்னன்னா ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ்னால ஒரு 2 தடவை அது வந்து செட்டு கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ நாங்க இன்பிட்வீன் பிரேக் விட்டுட்டு வரும்போது ஸோ அதனால திருப்பி ரீஒர்க் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஸோ இது எல்லாம் பொருட்படுத்தாம எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், உங்க விஷன் அப்படியே வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு வந்து லைகா ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டிவா கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் அதை இப்போ இன்னைக்கு எடுத்துட்டு அதை பண்ணும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் டீம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏல் விஜய் சாருக்கு அவர் டீம் ரொம்ப ஸ்ட்ராங். எடிட்டர் பாத்தீங்கன்னா ஆண்டனி சார், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வா மாஸ்டர், அப்புறம் சந்தீப், அஃப்கோர்ஸ் என்னோட டிஓபி இந்த படத்துல நீங்க விஷுவல்ஸ் பாக்குறீங்க. அண்ட் அவரு கலக்கிருக்காரு. ஏன்னா பிகாஸ் ஐ வாஸ் வண்டரிங் இது எப்படி இந்த என்ன டோன்ல வரப்போகுது அப்படின்ட்டு. அண்ட் ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளோ ஃபாஸ்ட். என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண விஷயம் என்னன்னா, ஐ தாட் விஜய் வுட் பி சரி வேற மாதிரியான ஒரு ஸ்டைல் ஆஃப் ஸ்பீடு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் ரிலாக்ஸ் பண்றதுக்கு டைமே கொடுக்கல விஜய். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்டா அவ்வளோ மெட்டிகுலஸ் பிளானிங். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பேர் செட்ல இருப்பாங்க. ஸோ அது ஃபுல்லா மேனேஜ் பண்ணி ஐ திங்க் அது அவரு நிறைய படங்கள் அந்த மாதிரி பெரிய படங்கள் ஹேண்டில் பண்ணதுனால வேணும் தெரியல, அவ்வளோ அழகா ஹேண்டில் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் எங்க கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரிதா, கார்த்தி அண்ட் குமி, ஸோ எல்லாருமே வாஸ் வண்டர்ஃபுல். ஸோ எல்லாருமே வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா, நான் பேர் விட்டுருந்தேன்னா மன்னிச்சுங்க. பிகாஸ் அவ்வளோ பேருமே அவங்க வேலையை வந்து அவ்வளோ அருமையா பண்ணதுனாலதான் இந்த அளவுக்கு அவுட்புட் கொண்டு வர முடிஞ்சு. ஏன்னா லண்டன்லயும் சரி அத்தனை கோஆர்டினேட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நாங்க ஐ திங்க் சார் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், நாங்க போய் லேண்ட் ஆன உடனே குவீன் வந்து அப்போ ஷூட் ஸ்டார்ட் பண்றோம், குவீன் இறந்துட்டாங்க, நோ ஷூட்ன்ட்டாங்க 1 week மார்னிங். ஸோ இட் வாஸ் டிஃபிகல்ட் டாஸ்க் பிகினிங்ல இருந்து. ஸோ அதுக்கப்புறம் அது ஆல்டர்னேட் லொகேஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு ஐ திங்க் விஜய் சார்னாலதான் அது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீஸ் கம்ப்ளீட்லி அடுத்தது என்னன்னு உடனே திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு பயங்கர ஸ்மார்ட்டான ஒரு சார். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம் வித் விஜய். அண்ட் நிச்சயமா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமா இருக்கும். என்ன ஒரு வேற டைமென்ஷன்ல கண்டிப்பா இந்த படம் காட்டும். ஏன்னா எமோஷனலாவும் சரி ஆக்ஷன்லயும் நாங்க நிறைய வித்தியாசமா சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அடுத்து என்னன்னு அடுத்தடுத்த பிளாக் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸைட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவுல இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஸோ பிகினிங்ல இருந்து உங்களை எல்லாரையும் க்ளூ பண்ண வைக்கிற அளவுக்கு இந்த கதை மகாதேவன் சாரோட கதை கண்டிப்பா அமைஞ்சிருக்கும். ஸோ ஐ ரியலி தேங்க் மகாதேவன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ். இந்த ஒரு அருமையான கதையை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி மகாதேவ் சார். ஏன்னா அது மட்டும் இல்லாம அவர் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரே வந்து உட்காந்துருவார். கரெக்டா இந்த எந்தெந்த இடத்துல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவர் கேட்கறது. இட் இஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் இன் வித் திஸ் டீம். ஸோ ஹோல் டீமுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஜிவி தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங். அவரோட ஆர்ஆருக்கு பயங்கரமா வெயிட்டிங். ஏன்னா நிறைய ஸ்கோப் இந்த படத்துல வந்து ஆர்ஆருக்கான பெரிய ஸ்கோப் இருக்கு. அண்ட் இது ஒரு ஸ்பீடா இருக்கும், நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமா இருக்கும். ஸோ ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ ஒர்க்ட் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் தேங்க் யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங். அண்ட் ஜனவரி 12 பொங்கல் அன்னைக்கு உங்க எல்லாரையும் மீட் பண்றோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கிகி. நான் ஒரு பாட்டுல அண்ட் விஷ் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. அண்ட் கூட படம் நான் எங்க கூட 2 படம் வருது, எல்லா படமும் நல்லா போகணும், அதான் என்னோட ஆசை. ஸோ ஐ திங்க் எவ்ரி ஃபிலிம் ஹேஸ் டு டூ வெல். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு அது தேவை. அண்ட் மக்களை மகிழ்விக்கிறது நாங்க எல்லாரும் அவ்வளவு எஃபர்ட் போட்டு தான் அவங்க மகிழ்விக்கிறோம். ஸோ எல்லா படமும் நல்லா போகணுன்றது என்னோட ஆசை. ஐ விஷ் போத் த ஃபிலிம்ஸ் Miller and Ayan and Mission the very best. Thank you.